ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஓ, இந்த புதிய வருஷம் 2017 ஆண்டுக்குள்ளாக விசுவாச வாழ்வு திருச்சபை குடும்பங்கமாக தேவ சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் எங்கள் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் புது வருடத்துக்குரியதான செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2017 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதியிலே ஆண்டவர் கொடுத்ததான இந்த ஓய்வு நாளிலே விசுவாச வாழ்வு திருச்சபையாக தேவ சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை நிறைவாய் நிரப்புகிறவர். ஓ ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் கர்த்தர் அவர் எங்களுக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருகிறவர். ஆமென். அவர் சகல விதமான நன்மைகளினாலே அவர் எங்களை நிரப்புகிறவர். அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் எங்களை நிரப்புகிறவர். ஓ, அப்படிப்பட்டதான தெய்வத்தை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நல்ல தகப்பனாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு தெய்வம் தான் ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் இரட்சகராக, மீட்பராக, மேய்ப்பராக என் ஆண்டவராகிய இயேசு எங்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார். எங்கள் வாழ்விலே அவர் இருக்கிறார். ஆகையால இந்த புதிய வருடத்திலே ஹல்லேலூயா ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தியை தேவ சமூகத்திலே நான் இருந்த நேரத்திலே கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். அங்கு சங்கீத புத்தகத்திலே 65வது சங்கீதத்திலே ஹல்லேலூயா அங்கு 11வது வசனத்திலே கர்த்தர் தெளிவாக அவர் வருஷங்களை குறித்து அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆமென். அங்கு வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். அங்கு தேவ பக்தன் தாவீது சொல்லுகிறார், வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷத்தை தேவன் தம்முடைய நன்மையினால் அவர் நிரப்ப அவர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நன்மையினால் அவர் உங்களை முடிசூட்ட அவர் விரும்புகிறார். உங்களுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆகையால கர்த்தர், ஓ ஹல்லேலூயா, ஆண்டவரை நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் எங்களுக்கு நன்மைகள், கிருபைகளை தருவார் என்றதான ஒரு விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே அங்கு தாவீது சொன்னது போல வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறீர் என்று சொல்கிறது போல, ஓ இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே முதல் நாளிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சபையினுடைய வாழ்க்கையிலே, ஓ இந்த புதிய வருஷத்திலே உம்முடைய நன்மைகளினாலும் கிருபையினாலும் என்னை முடிசூட்டும் அப்பா. ஆண்டவரே என்னுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும்படி அருள் செய்ய என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையாலே என் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் ஹல்லேலூயா 3 விதமான காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லி இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் எங்களுக்கு என்னத்தை அவர் சொல்லுகிறார், என்னத்தை நாங்கள் செய்ய வேண்டும், என்ன விதத்திலே நாங்கள் கடந்து போக வேண்டும். ஆண்டவர் இந்த வருஷத்திலே எங்களுக்கு என்று வைத்திருக்கிறதான நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், சுகங்கள், பலன்கள், அறுவடைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் எங்களுக்கு தர அவர் வாக்கு பண்ணுகி இருக்கிறார். அவர்களை செய்வதற்கு நாங்கள் என்ன, கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை
wat de Heer tegen ons இந்த zegt. நாளிலே நாங்கள் தியானிக்க Daar போகிறோம். we nu naar kijken. இந்த புது வருஷத்திலே முதலாவது நாங்கள் ஹல்லேலூயா எனக்கும் உங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இந்த புது வருடத்திலே ஒரு புதிய தரிசனம் தேவை. In het nieuwe jaar hebben we een nieuwe visie nodig. ஹல்லேலூயா ஒரு புதிய தரிசனம் We hebben een nieuwe visie என்னுடைய nodig. வாழ்க்கையில எனக்கு தேவை. In mijn leven heb ik dat nodig. ஓ உங்களுடைய வாழ்க்கையில இந்த புது வருஷத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு புதிய தரிசனம் In jouw தேவை. leven heb je ook een nieuwe visie nodig. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய தரிசனம் தேவை. Studerenden hebben een nieuwe வேலைகளை visie செய்கிற nodig. பிள்ளைகளுக்கு ஒரு புதிய Alle தரிசனம் தேவை. werkenden hebben een visie nodig. ஓ குடும்பங்களுக்கு ஒரு புது தரிசனம் Alle தேவை. gezinnen hebben een visie nodig. ஆகையால்தான் அங்கு நீதிமொழிகளுடைய புத்தகம் Daarom staat er ook in 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே Spreuken 29:18. அங்கு வேதம் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Staat in Spreuken 29:18. Yes. Zonder profetie vervalt het volk tot bandeloosheid. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Zonder profetie vervalt het volk tot bandeloosheid. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று Wie de வேதம் wet in சொல்லுகிறது. acht neemt is gelukkig. என் ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கின கர்த்தர் De Heer die de aarde heeft geschapen. தன்னுடைய சாயலின்படி எங்களை உருவாக்கி இந்த பூமியிலே வாழ்வதற்குரிய அனுமதியை தந்திருக்கிற Die ons tot கர்த்தர் zijn evenbeeld heeft geschapen en ons de recht heeft gegeven. தன்னுடைய வார்த்தையினாலே தம்முடைய ஒரே ஒருவரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தத்தினாலே Zijn enige zoon Jezus Christus. எங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிற எங்கள் Heeft door தகப்பன் hem ons redding gegeven. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே சபையின் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை எங்களுக்கு கொண்டு வர அவர் Hij heeft ons een விரும்புகிறார். nieuwe visie gegeven. ஒரு தரிசனத்தை எங்களுக்கு கொடுக்க Hij விரும்புகிறார். wil ons een nieuwe visie geven. ஹல்லேலூயா. ஆகையால்தான் ஒரு தரிசனம் இந்த புதிய ஆண்டில எனக்கும் உங்களுக்கும் ஒரு தரிசனம் தேவை. We hebben een nieuwe visie nodig. இந்த வருஷத்துல நான் என்ன செய்ய Wat வேண்டும்? willen wij dit jaar doen? இந்த வருஷத்துல என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க Hoe is வேண்டும்? mijn geestelijk leven? என்னுடைய Hoe zal குடும்ப het வாழ்க்கை zijn? எப்படி இருக்க Hoe moet வேண்டும்? mijn gezinsleven என்னுடைய zijn? வேலை ஸ்தலங்களில் நான் எப்படி வாழ Hoe moet ik வேண்டும்? me gedragen op mijn werk? ஓ என்னோட ஊழியங்கள் எப்படி இருக்க Hoe moeten mijn வேண்டும்? verdiensten zijn tegenover ஓ de Heer? என்னுடைய சபையில எப்படிப்பட்ட Hoe moet தரிசனம்? ik me in mijn gemeente gedragen? Wat is ஆகையால de visie? தரிசனம் எங்களுக்கு மிக மிக முக்கியம். De visie is heel erg belangrijk. ஆகவே தீர்க்க தரிசனம் இல்லாத தீர்க்கமான ஒரு தரிசனம் இல்லாத இடத்திலே Zonder profetie ஜனங்கள் சீர்கெட்டு vervalt போவார்கள். het volk tot bandeloosheid. தரிசனம் இல்லாத குடும்பம் சீர்கெட்டதாய் போய் Zonder விடுகிறது. profetie vervalt tot தரிசனம் இல்லாத bandeloosheid. ஒரு மனுஷன் ஏனோதானோ ஒன்று வாழ்ந்து அவன் மடிந்து போய் விடுகிறான். Gewoon zijn eigen weg op gaat, keert tot bandeloosheid. தரிசனம் இல்லாத வாலிப பிள்ளைகள் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே போய் De விடுகிறார்கள். jeugd die geen profetie heeft, zal niet goed. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாங்கள் அறிய In ons வேண்டும். leven hebben we een doel nodig. தேவன் அந்த நோக்கங்களை எண்ணங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறவராக De அவர் Heer zal het இருக்கிறார். aan ons voorleggen. இந்த வேதத்தை நாங்கள் காத்துக் கொள்வோமாக இருந்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக Als wij de மாறுவோம். Bijbel zullen gehoorzamen, zullen we gezegend zijn. ஹல்லேலூயா. ஆகையால தான் அங்கே இந்த புது வருடத்திலே முதலாவது எங்களுக்கு ஒரு புதிய தீர்மானங்கள் புதிய தரிசனம் எங்களுக்கு தேவை. Daarom hebben we het nieuwe jaar nieuwe visies nodig. ஹல்லேலூயா. ஆகையால தான் தெளிவாக சொல்லுகிற தீர்க்கமான தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு Daarom staat போவார்கள். er ook, zonder profetie vervalt het volk tot bandeloosheid. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல தெளிவாக அங்கு சொல்லப்படுகிறது வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். Duidelijk gezegd, wie de wet in acht neemt is gelukkig. ஹல்லேலூயா. நீதிமொழிகளுடைய புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே Spreuken 28 vers 20. வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை Er பெறுவான். staat, een eerlijk mens wordt rijkelijk gezegend. ஆகையால கர்த்தர் விரும்புகிறதான காரியம் Dus wat de நாங்கள் Heer van ons wilt is, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்த பகுதிகளிலும் எல்லா நிலைமைகளிலும் குடும்ப வாழ்க்கையிலே dat we in alle சபை omstandigheden in ons வாழ்க்கையிலே gezinsleven, in ons சமுதாய gemeente, வாழ்க்கையிலே in ons normaal leven, எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நாம dat we இருக்க een eerlijk வேண்டும். persoon zijn. அந்த உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக் Een கொள்ளுவார். eerlijk mens wordt rijkelijk gezegend. அடுத்த பகுதி சொல்லுகிறது ஐஸ்வர்யவாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ Het volgende gedeelte zegt, wie snel rijk wil ஆக்கினைக்கு worden, தப்பான் என்று வேதம் blijft சொல்லுகிறது. niet ongestraft. ஆகையால கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதங்கள் பரத்தில இருந்து வருகிற அந்த ஆசீர்வாதத்தை Dus de zegeningen die de Heer aan ons geeft, கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் als பெற்றுக்கொள்வதற்கு we dat ontvangen van de Heer, எல்லா பகுதிகளிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக daarvoor moeten we als eerlijk persoon leven. வாழ்வதற்கு எங்களை இந்த புதிய வருஷத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க We வேண்டும். moeten ons opgeven om als een eerlijk mens குடும்பங்களாக het ஒப்பு leven in te கொடுக்க gaan. வேண்டும். We moeten als gezin dit opgeven. தேவ பிள்ளைகளாக ஒப்பு We கொடுக்க moeten het als வேண்டும். kinderen van God தேவ opgeven. சபையாக ஒப்பு We கொடுக்க moeten het als வேண்டும். gemeente opgeven. ஆகையால தான் முதலாவது ஆண்டவர் eerste எங்களுக்கு wat de Heer சொல்லித் தருகிற ons zegt. காரியமானது Is
புதிய வருஷத்துக்குரியதான ஒரு புதிய தீர்மானங்கள் புதிய தரிசனம் எங்களுக்கு தேவை. இரண்டாவது, கடந்த வருஷங்களிலே நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான தேவை அற்றதான சம்பவங்கள் சில வேளைகளில் தோல்விகளாக இருக்கலாம், பாவமான காரியமாக இருக்கலாம். இப்படிப்பட்டதான பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அகற்றி போட வேண்டும். அதை நாங்கள் அகற்றி போட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அவைகளை அகற்றி போட வேண்டும். எங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்து அவைகளை அகற்றி போட வேண்டும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து அவைகளை அகற்றி போட வேண்டும். என்னென்னலாம் தேவையில்லை என்று கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்கிற காரியங்கள், அவைகளை எல்லாம் பழைய தோல்வியான காரியங்கள், முடியாத காரியங்கள், அங்கு சோர்ந்து போகிற பலவீனத்தை கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் அவைகளை அகற்றி போடுகிறவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அது மிக மிக முக்கியமான காரியம். அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சொல்லுகிறார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே, அங்கு 3ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்திலே, அங்கு பிலிப்பிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு தெளிவாக சொல்லுகிறார், சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நான் நாடி, பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நான் நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன், இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால பழைய வருஷத்திலே பழைய தோல்விகள், பிரச்சனைகள், கசப்புகள், விரோதங்கள், பகைகள் என்னென்னலாம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவையில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ, உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவையில்லை என்று கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறாரோ, அந்த பின்னான காரியங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் நாங்கள் மறக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி போட வேண்டும். எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட வேண்டும். முன்னானவைகளை கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறது, கர்த்தர் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அந்த முன்னான காரியங்களை நாங்கள் நாடுகிறவர்களாக மாற வேண்டும், நாடுகிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார், ஒரு இலக்கை என்று எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் அதைத்தான் அவர் சொல்லுகிறார், அதைத்தான் பிலிப்பு சபைக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார். சகோதரரே என்று சொல்லுகிறார். ஆகையால தேவன் இந்த நாளிலே சகோதரர்களாகிய ஒவ்வொருவருக்கும், குடும்பங்களுக்கும், பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இதைத்தான் சொல்லித் தருகிறார். முதலாவது, புது வருஷத்துக்குள்ளே புதிய ஒரு தரிசனம் தேவை. இரண்டாவது, கடந்த வருஷங்களிலே ஏற்பட்டதான தேவையில்லாத தோல்விகள், பிரச்சனைகள், மாம்சிகத்தினுடைய எண்ணங்கள், பாவங்கள், பழைய எண்ணங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்பட்ட காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில நான் ஒழுங்கின்மையாக நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஹல்லேலூயா கர்த்தருக்குள்ளாக நாங்கள் அகற்றி விட வேண்டும். பின்னானவைகளை நாங்கள் மறக்க வேண்டும். கடந்த சம்பவங்களை நாங்கள் மறக்க வேண்டும். ஆண்டவர்களுக்கு முன்னாக நாடி ஓடக்கூடிய ஒரு இலக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பந்தய பொருளை ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த இலக்கை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகையால் அதை நாங்கள் நோக்கி தொடர்கிறவர்களாக மாற வேண்டும். ஆகையால் அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலே 43ஆம் அதிகாரத்திலே
40. 18வது 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Vers 18 en 19 zegt. ஓ முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம். Blijf niet staan wat eertijds is gebeurd. கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். De Heer zegt duidelijk. கர்த்தர் தெளிவாக இந்த புது De வருஷத்துல Heer zegt சொல்லுகிறார். duidelijk in het nieuwe jaar. ஓ ஹalleluya முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம். Blijf niet staan bij wat eertijds is gebeurd. பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். Laat het verleden nu rusten. இதோ நான் புதிய காரியத்தை Ik செய்கிறேன். ga je nu iets nieuws verrichten. ஓ பூர்வமானவைகளை நீ சிந்திக்க Je வேண்டாம். ontwiekt het. இதோ நான் புதிய காரியத்தை Ik zal செய்கிறேன். het nieuwe verrichten. இப்பொழுதே அது தோன்றும். Nu ontkiemt het. இப்பொழுதே அது Nu தோன்றும். ontkiemt het. ஓ நீங்கள் அதை அறியாதிருக்கிறீர்களா? Heb je het nog niet gemerkt? நான் வனாந்தரத்திலே ஒரு வழியையும் Ik baan een weg door het woestijn. அவாந்தர வெளியிலே ஒரு ஆறுகளையும் உண்டு En maak பண்ணுவேன். rivieren in de wildernis. ஓ நான் வனாந்தரத்திலே ஒரு வழியை உண்டு Ik baan een பண்ணுவேன். weg door een woestijn. ஓ அவர் சொல்லுகிறார் நான் வனாந்தரத்திலே வழியையும் Hij zegt, ik baan een weg door de woestijn. அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் En ik உண்டாக்குவேன். maak rivieren in de wildernis. ஓ இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். Deze Heer இப்படிப்பட்ட prijzen wij. வாக்குத்தத்த வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித் Dit zegt de தருகிறார். Heer aan ons. ஆகவே கடந்த காரியங்களை நினைத்து நாம கண்ணீர் We moeten விடக்கூடாது. het verleden achter ons laten கடந்த en niet காரியங்களை verdrietig zijn. தோல்வியான காரியங்களை நினைத்து ஓ எப்பொழுதும் நாங்கள் சோர்ந்து We moeten niet போய்விடக்கூடாது. aan het oude denken en somber worden. ஓ அது பல காரணங்களினாலே உன்னுடைய வாழ்க்கையில கடந்து Er வந்திருக்கலாம். heel veel omstandigheden உன் gebeurd குடும்பத்துல zijn. கடந்து வந்திருக்கலாம். In je gezin zijn உன்னுடைய gebeurd. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். leven van je ஆண்டவர் kinderen zijn சொல்லுகிறார் gebeurd. முந்தினவைகளை நீ நினைக்க En de வேண்டாம். Heer zegt, laat het verleden ஓ met rust. முந்தினவைகளை நீ நினைக்க Denk niet வேண்டாம். aan het oude. ஓ பூர்வமானவைகளை நீ சிந்திக்க Denk வேண்டாம். niet aan het oude. இதோ நான் புதிய காரியத்தை Ik heb een nieuwe doel ஓ voor je. உனக்காக நான் செய்ய Ik heb een விரும்புகிறேன். nieuwe doel voor je. தேவ பிள்ளையே உன் குடும்பத்துக்காக நான் செய்ய விரும்புகிறேன். Ik zeg het aan வாலிப jullie. பிள்ளையே உனக்காக நான் செய்ய Studerende விரும்புகிறேன். kinderen, ik zeg het aan ஆகையால் jullie. சோர்ந்து போகாத. Wees niet somber. ஆகையால் நீங்க கவலைப்படாத. Wees niet ஓ verdrietig. ஹalleluya கர்த்தரிடத்துல விசுவாசமாய் Geloof in இருப்போம். de Heer. தேவனிடத்துல விசுவாசமாய் Geloof in the இருப்போம். Heer. ஹalleluya பழைய காரியங்களை நினைத்து நினைத்து வேதனை வேண்டாம். Denk niet aan het oude en laat het los. கலக்கம் வேண்டாம். Geen verdriet. எல்லாத்தையும் நாங்கள் மறந்து விடுவோம். Vergeet alles. எல்லாவற்றையும் நாங்கள் மன்னித்து விடுவோம். Vergeet alles en vergeet எல்லாவற்றையும் alles. நாங்கள் விட்டு விடுவோம். Laat alles los. பின்னான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். Vergeet het oude. ஓ முந்தினவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விடுவோம். Vergeet alle oude dingen. ஹalleluya பூர்வமானவைகள் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். Vergeet alle slechte dingen. கர்த்தர் சொல்லுகிறார் De இந்த Heer zegt, 2017வது ஆண்டிலே 2017. தேவ பிள்ளையே 2017ஆம் ஆண்டிலே Kinderen in 2017. ஓ அவர் உனக்கு புதிய காரியத்தை அவர் செய்ய Zal hij nieuwe dingen voor விரும்புகிறார். jou doen. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை In je செய்ய geestelijk leven விரும்புகிறார். zal hij iets nieuws உன்னுடைய voor je குடும்ப doen. வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை In செய்ய je gezinsleven zal hij விரும்புகிறார். iets nieuws ஓ doen. அவர் வனாந்தரமான ஒரு வாழ்க்கை கடந்த வருஷங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Als je een weg hebt ஓ geleefd in de என்னுடைய வாழ்க்கை woestijn. வனாந்தரம் என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாம். Als je hebt gedacht, ik leef in een woestijn. ஓ வனாந்தரம். Als je leeft als een ஓ woestijn வழி was, இல்ல. er is geen weg. ஓ பிரச்சனை. Er is alleen maar problemen. ஓ வியாதி. Ziekte. ஓ வேதனை. Verdriet. என்று சொல்லி ஓ ஹalleluya சில வேளைகளிலே ஓ பல நினைவுகளோடு இருக்கலாம். Met zulke gedachten zat. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் Daarom zegt de Heer nu tegen jou. பூர்வமானவைகளை நீ சிந்திக்கவே Laat வேண்டாம். het oude los. பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க Blijf வேண்டாம். niet staan bij wat eertijds is முந்தினவைகளை நீங்கள் gebeurd. நினைக்க வேண்டாம். Denk niet aan het oude. எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். Laat het verleden nu rusten. எல்லாரையும் நாங்கள் மன்னித்து விடுவோம். Vergeef alles. ஓ பவுல் சொன்னது போல Zoals Paul zegt. ஆண்டவரே நீர் சொல்லுகிற வார்த்தைகளின்படி Zoals wat u heeft நான் gezegd. முன்னானவைகளை நான் நாட Kijk maar போகிறேன். richt op wat voor me is. நீர் ஆண்டவரே எனக்கு கொடுத்த அந்த பந்தய பொருளுக்காக நான் Ga ஓட maar richten போகிறேன். op uw doel. ஓ நான் அந்த இலக்கை நோக்கி நான் தொடர Ga op die போகிறேன். doel af. ஆண்டவரே ஓ என்னுடைய வனாந்தரத்தில் நீர் ஒரு வழியை உண்டாக்க போகிறேன். U baant een weg door mijn woestijn. ஓ ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீர் ஜீவ ஊற்றை ஓ ஆறுகளை நீர் கொண்டு வர Van போகிறேன் leven blazen in mijn leven. என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு Door deze woorden. ஓ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற We moeten வேளையிலே ons opgeven. En als we dat doen. பழையவைகளை மறந்து Als we het achter ons laten. Het பழைய verleden. காரியங்களை மறந்து Als we het verleden achter ons கர்த்தர் laten. புதிதாக தருகிற விசுவாசமுள்ள வார்த்தைகளை வாக்குத்தத்த வார்த்தைகளை நாங்கள் நம்பி En als we geloven wat de Heer ons geeft. அந்த சொன்னதான ஓ தேவாதி தேவன் ஓ கர்த்தாதி கர்த்தர் De Heer die dit heeft gezegd aan ons. ஓ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து De Heer Jezus Christus. ஓ பரிசுத்தாவியானவர் உணர்த்துகிற சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கு De dingen die de Heilige Geest aan ons ervaart. விசுவாசத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற Als we dit வேளைகளிலே geloven en in ons opnemen. இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Zal God ons zegenen door deze woorden. மூன்றாவது நாங்கள் செய்ய Het வேண்டியது derde wat we moeten doen. இந்த புதிய வருஷத்துல In het nieuwe leven.
geven. கர்த்தர் செய்ய சொல்லுகிற காரியங்கள். Wat de Heer ons zegt. கர்த்தர் எங்களுக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில Wat de Heer in jou en இந்த mijn வேதத்திலே leven. ஆண்டவர் எங்களுக்கு ஆலோசனைகளாக கொடுக்க. Alle adviezen die de Heer ons geeft. அந்த ஆலோசனைகள் ஊடாக எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு. Alle adviezen die de Heer ons geeft. நாங்கள் கேட்கிறவர்களாக. Als wij gehoorzamen aan zijn woorden. அந்த காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாக. Als wij daar doorlopen. எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Moeten we ons volledig opgeven. ஹல்லேலூயா. முதலாவது இந்த புதிய வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு தரிசனம். Het eerste in het leven is dat we een visie nodig hebben in het nieuwe jaar. ஹல்லேலூயா. ஒரு தரிசனம் எங்களுக்கு தேவை. We hebben een nieuwe visie nodig. ஒரு இலக்கு தேவை. We hebben een nieuwe doel nodig. இரண்டாவது கடந்த நாட்களிலே பட்ட எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் அகற்றி விட வேண்டும். Het tweede is dat we het verleden moeten laten rusten en wegdoen. கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தமான வசனங்களுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Gehoorzamen aan het belofte. மூன்றாவது ஆண்டவர் இந்த வருஷத்திலே ஆண்டவர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு ஆலோசனைகளுக்கும் ஹல்லேலூயா அவைகளை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து அவைகளின்படி செய்ய முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Het derde is dat we ons moeten opgeven aan zijn woord en naar zijn adviezen. ஆகையால்தான் ஆண்டவர் இந்த 2017ஆம் ஆண்டிலே heeft de Heer ons in 2017 ஆண்டவர் எங்களுக்கு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை அவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். Heeft de Heer dit aan ons gegeven. ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்த De Heer heeft het woord van belofte aan ons வார்த்தைகளை அவர் gegeven. எங்களுக்கு கொண்டு தந்திருக்கிறார். Hij heeft het woord van belofte aan ons gegeven. 2017ஆம் ஆண்டிலே In 2017 ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறதான இந்த வார்த்தைகள் het woord van belofte dat de Heer aan ons geeft is சங்கீத புத்தகத்திலே 126வது சங்கீதத்திலே Psalm 126. அங்கு 5வது 6வது வசனங்களை நாங்கள் பார்க்கிற வேளைகளிலே Als we kijken naar Psalm 126, 5 en 6. ஹல்லேலூயா. அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது. Zegt de Bijbel ons. ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். Zij die in tranen zaaien zullen oogsten met gejuich. 126வது சங்கீதத்திலே 5வது 6வது வசனத்திலே ஆண்டவர் 2017ஆம் ஆண்டுக்குரியதான வாக்குத்தத்த வசனத்தை Het தருகிறார். woord van belofte staat in Psalm 126, 5 எனக்கும் en 6. உங்களுக்கும் விசுவாச வாழ்வு திருச்சபைக்கும் ஜனங்களுக்கும் மக்களுக்கும் Voor இந்த jou, வாக்குத்தத்த mij en voor வசனத்தை deze தருகிறார். gemeente heeft de Heer dit ons gegeven. அந்த வாக்குத்தத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Dit duidt. ஆண்டவர் எங்களுக்கு ஆலோசனை De கொடுக்கிறார். Heer geeft ons een advies. ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தைகளை Hij geeft தருகிறார். het als belofte aan ons. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி Hij சொல்லுகிறார். zegt dat we ons moeten இந்த gehoorzamen aan dit. வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கும்படி Dat we சொல்லுகிறார். hierin geloven. இந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கும்படி We moeten சொல்லுகிறார். ons volledig opgeven aan dit. 5வது 6வது வசனத்திலே இப்படியாக Vers 5 வேதம் en 6 சொல்லுகிறது. staat geschreven. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் Die met tranen zaaien. கம்பீரத்தோடு Zullen அறுப்பார்கள். oogsten met gejuich. கரங்களை தட்டி என் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Laten we onze handen klappen. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் Zij die in tranen கண்ணீரோடு zaaien. விதைக்கிறவர்கள் Zij die in tranen zaaien. ஆண்டவர் தருகிற வார்த்தை Het is het woord wat de Heer கண்ணீரோடு geeft. விதைக்கிறவர்கள் Zij die in tranen zaaien. கம்பீரத்தோடு அறுப்பார்கள். Zullen oogsten met gejuich. கம்பீரத்தோடு அறுப்பார்கள். Zullen oogsten met gejuich. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் Die met tranen கம்பீரத்தோடு zaaien. அறுப்பார்கள். Zullen oogsten met gejuich. அள்ளி தூவும் விதையை Die சுமக்கிறவன் in tranen op weg gaat. அள்ளி தூவும் விதையை Die சுமக்கிறவன் in tranen op weg gaat. அழுது கொண்டு போகிறான். Dragend te buidel met அழுது zaad. கொண்டு Die in போகிறான். tranen op weg gaat. ஆனாலும் Maar தான் அறுத்த அரிகளை diegene die dat heeft gezaaid. தான் அறுத்த அரிகளை Alles wat hij heeft gezaaid. சுமந்து கொண்டு Dragend de buidel சுமந்து met கொண்டு zaad. Dragend de buidel met zaad. கம்பீரத்தோட திரும்பி Zal வருவான். hij thuiskomen met gejuich. கரங்களை தட்டி என் ஆண்டவரை Laten we மகிமைப்படுத்துங்க. onze handen klappen. கம்பீரத்தோட திரும்பி Zal வருவான். thuiskomen met gejuich. கம்பீரத்தோட திரும்பி Hij zal வருவான். thuiskomen met gejuich. கம்பீரத்தோட திரும்பி Hij zal thuiskomen met வருவான். gejuich. கண்ணீரோடு விதைக்கிறவன் Zij die in tranen கம்பீரத்தோடு Zullen அறுப்பார்கள். oogsten met gejuich. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் Die in tranen op weg gaat. அழுது கொண்டுதான் போகிறான். Zal in tranen op weg அழுது gaan. கொண்டுதான் Hij zal போகிறான். in tranen op weg gaan. ஆனாலும் Maar தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு dragend de buidel met zaad. கம்பீரத்தோட திரும்பி Zal hij வருகிறான். thuiskomen met gejuich. என் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த Dit வசனம். is de woorden die de இந்த Heer ons geeft. 2017ஆம் ஆண்டு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற Dit is வாக்குத்தத்த hetgene wat de Heer வசனம். ons geeft in இதை நாங்கள் 2017. உறுதியாக நாங்கள் பற்றிக் கொள்ள Als we hierin வேண்டும். geloven. ஹல்லேலூயா. அங்கே இந்த வசனத்தில் ஊடாக நாங்கள் பார்க்கிற வேளையில Kijken naar deze woorden. அங்கு அந்த பகுதிகளில் இப்படியாக கண்ணீரோட விதைக்கிறவர்கள் ஹல்லேலூயா Zij die in tranen zaaien. விதைக்கிறவர்களையும் அறுக்கிறவர்களையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. Er staat iets over het zaaien en het கர்த்தர் இந்த நாளிலே oogsten. இந்த வருஷத்துல ஆண்டவர் எங்களுக்கு விதைக்கிற காரியங்களையும் அறுக்கிற காரியங்களையும் ஆண்டவர் De எங்களுக்கு Heer சொல்லி maakt ons duidelijk தருகிறார். wat over zaaien en oogsten. அங்கு ஹல்லேலூயா ஒரு வேதனை
வேதனை உள்ளதான een verdrietige, ஒரு ஜெபத்தோடு met gebed, ஒரு கூடியதான ஒரு இருதயபூர்வமான volledig, ஒரு நொறுங்குதலோடு met ons verlangen, பெரும் துயரத்தோடு met ons huil, ஒரு ஒரு கூடியதான ஒரு உண்மையான ஒரு விதைப்பு oprechte zaad, அங்கு புதுப்பிக்கப்படுகிறதான ஒரு ஆசீர்வாதமாக staat voor een zegening, ஒரு எழுப்புதலை கண்டுகொள்ளத்தக்கதாக ஒரு அற்புதமான zo een nieuwe wonder, கிரியைகளை handelingen. தேவனிடத்தில் எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வரக்கூடியதாக Dit zal de இருக்கிறது. Heer aan ons geven. ஆகவே கண்ணீரோடு யார் யாரெல்லாம் விதைக்கிறார்களோ Iedereen die in tranen zaait, கண்ணீரோடு ஒரு வேதனையான அங்கு விதைக்கிற வேளைகளிலே als je iets zaait, ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் விதைக்கிறார்கள். moet je dat met geloof doen. சில வேளைகள் அது ஒரு வேதனையான ஒரு அனுபவத்தோடு Dan met een verdrietige அங்கு ஒரு ஜெபத்தோடு met gebed. அந்தமாக இருதய பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு நொறுங்குதலான ஒரு எண்ணத்தோடு Met heel ons hart. சில வேளைகளில் ஒரு பெரும் துயரான ஒரு நிலைமையோடு Het kan een verdrietig zijn, het kan een verdrietige situatie zijn. ஒரு உண்மையான ஒரு ஏக்கத்தோடு Oprechte, met heel ons அதிக hart. உழைப்போடு Met heel ons hart. அங்கு விதைக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில Wanneer we zaaien, அங்கு விதைக்கிற அந்த விதையை என் கர்த்தர் zal பார்க்கிறார். de Heer kijken naar wat we hebben gezaaid. அங்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல ஒரு புதுப்பிக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறார். Hij zal zegening brengen அந்த in je இடத்துல ஒரு leven. எழுப்புதலை என் ஆண்டவர் Hij கொண்டு zal weer een வருகிறார். verandering brengen in je ஒரு leven. அற்புதமான கிரியைகளை கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு அங்கு தேவனிடத்துல இருந்து அங்கு பலன் தரக்கூடியதாக அவர் De Heer மாறுகிறார். geeft jullie kracht. ஆகையால்தான் அங்கு ஹalleluya நாங்கள் துயரத்தோடு சில வேளைகளில ஹalleluya நாங்கள் விதைக்க போகிற விதைகள் Dus als we in verdriet zaaien, கண்ணீரோடு ஆகதான் வேதம் தெளிவாக சொல்றது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் zij die in tranen zaaien. இன்னைக்கு பல கோணங்களிலே பலவிதமான முறைகளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் விதைக்கலாம். We kunnen op vele manieren het woord van God zaaien. ஹalleluya இன்றைக்கு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்கள் ஹalleluya நல்ல காரியங்களை நாங்கள் விதைக்கிற In ons வேளையில dagelijks leven, als we het goede zaaien. குடும்ப வாழ்க்கையில நாங்கள் நல்ல காரியங்களை விதைக்கிற Als we in வேளையில ons gezinsleven het goede சபை zaaien. வாழ்க்கையில நாங்கள் நல்ல காரியங்களை விதைக்கிற வேளையில In het gemeente een goede zaad zaaien. சில வேளைகளில கண்ணீரோடு நாங்கள் விதைக்கலாம். Met verdriet zaaien. துயரத்தோடு விதைக்கலாம். Met verdriet. ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே அழுது புலம்பி விதைக்கலாம். Met gebed zaaien. இன்னும் நாங்கள் தேவ வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? அங்கு கொண்டு சென்று ஜனங்கள் மத்தியிலே நாங்கள் விதைக்கிறவர்களாய் மாறி Door விடுகிறோம். het woord te verkondigen aan andere ஒரு mensen. நோக்கோடு நாங்கள் We gaan விதைக்கிறோம். met een doel zaaien. அங்கு ஒரு விவசாயி என்ன செய்கிறான்? தனக்கு கிடைத்த அந்த தானியத்தை அங்கு மண்ணுக்குள்ளாக ஒரு நம்பிக்கையோடு அவன் விதைக்கிறான். Stopt iets met een geloof in ஒரு God. எதிர்பார்ப்போடு அங்கு விதைக்கிறான். Met een ervaring. எனக்கு ஒரு அறுவடை வேண்டும். Ze wil எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். een zegening. எனக்கு ஒரு நன்மை வேண்டும். Dat is goeie. ஆண்டவரே அங்கு இந்த வேளையில நான் ஒரு மூடை நான் விதைக்கிறேன். Heer, ik ga dit nu zaaien. ஆண்டவரே நான் 100 மூடை பலன் பெல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அறுவடை வேண்டும் Ik ga dit zaaien, Heer. என்று எதிர்பார்ப்போடு அங்கு விதைக்கிறார்கள். Ze verwachten dit. அதே போல இன்றைக்கு நானும் நீங்களும் ஹalleluya கண்ணீரோடு துயரத்தோடு வேதனையோடு ஹalleluya எங்களுடைய வாழ்க்கையிலே ஹalleluya அநேக காரியங்களை நாங்கள் விதைக்கலாம். We kunnen in ons leven ook in tranen wel dingen zaaien in ons leven. துயரத்தோடு நாங்கள் Met verdriet kunnen நாங்கள் விதைக்கிற zaaien. காரியங்களிலே கர்த்தர் அறுவடையத்தவர் Zal de Heer போதுமானவர். ons rust geven. ஆகதான் அடுத்த பகுதி சொல்லுகிறது அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன். Die in tranen op weg gaat. அள்ளி தூவுகிற அந்த விதையை சுமக்கிறவன். Wie in tranen op weg gaat. இந்த வேத வசனம் ஒரு விதையாக Het woord இருக்கிறது. is als een zaad. இந்த வேத வசனத்தை நாங்கள் மற்றவர்கள் மத்தியில நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்படியாக விதைக்கிறோம். Als we het woord zaaien. அங்க விவசாயி தானியத்தை கொண்டு போய் நிலத்துக்குள்ளே அங்க அள்ளி தூவி De vrouw விதைக்கிறான். zaaide het ook toen. ஆகதான் அங்க ஆண்டவர் சொல்றார் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் Dus de Heer zegt, degene die het அழுது zaaien, கொண்டு போகிறான். dragen de buidel met zaad. ஹalleluya அழுது கொண்டு போய் என்ன செய்கிறான்? அதை அங்கு விதைக்கிறான். Hij zaait het daar. அங்கு ஆனால் வேதம் சொல்கிறது ஆனாலும் Maar தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு dragen de buidel met zaad. கம்பீரத்தோடு திரும்பி Zal hij வருவான். thuiskomen met gejuich. ஹalleluya மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே Mattheüs hoofdstuk 5. அங்கு துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Zullen rust ontvangen. துயரம் யாரெல்லாம் துயரத்தோடு விதைகள் விதைக்கிற வேளைகளிலே கர்த்தர் ஆறுதலை கொண்டு வருகிறவராய் மாறுவார். அவர்களை ஆறுதல் படுத்துகிறவராய் மாறுவார். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவராய் மாறுவார். ஹalleluya அவர்களுக்கு ஹalleluya அறுவடைகளை கொடுக்கிறவராய் மாறுவார்.
zegeningen brengen. அங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில 2 Korintiërs 9:6. அங்க வேதம் சொல்கிறது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். Betekent wie karig zaait zal பெருக விதைக்கிறவன் பெருக wie அறுப்பான். in overvloed zaait zal in de overvloed ontvangen. ஹalleluya சிறுக விதைக்கிறவர்கள் சிறுகத்தான் Wie அறுப்பார்கள். karig zaait zal ook karig நானும் oogsten. நீங்களும் பெருக விதைக்கிறவர்களாக நாம இருப்போமாக Wij இருந்தால் moeten in overvloed zaaien. Als we ஆவிக்குரிய dit doen, பிரகாரமாக ஆவிக்குரிய காரியங்களை விதைக்க als we in வேண்டும். ons geestelijk leven in ஓ overvloed ஹalleluya zaaien. நாங்கள் மாம்சத்துக்கென்று விதைப்போமாக இருந்தால் மாம்சத்தை தான் நாங்கள் Als we அறுப்போம். voor het aardse zaaien, zullen we het ook in het aardse ontvangen. ஆவிக்கென்று நாங்கள் விதைப்போமாக இருந்தால் ஆவிக்குரிய நன்மைகளை விதைப்போம். Als we in het geestelijke அந்த zaaien, zullen we நன்மைகளை het நாங்கள் ontvangen. விதைக்கிற வேளையில் ஆவிக்குரிய அறுவடைகளை கண்டுகொள்வோம். Zullen we in overvloed ontvangen. ஆகையால்தான் அங்கு சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், Wie karig zaait, zal பெருக karig oogsten. விதைக்கிறவன் பெருக En wie அறுப்பான். in overvloed zaait, zal in overvloed oogsten. ஓ நாங்கள் எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் Wat voor situatie dan ஓ ook. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தோடு கருத்தோடு நாங்கள் விதைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் Hetgene wat wij dus zaaien அது எதிர்காலத்திலே in de toekomst, வருகிற நாட்களிலே in de aankomende வருகிற dagen, மாதங்களிலே de aankomende maanden, ஹalleluya அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும் zal dat gezegend worden door de Heer. என்று விசுவாசிக்கிற ஒரு உள்ளத்தோடு என்ன செய்கிறார்கள் அங்கு உறுதியான எண்ணத்தோடு அங்கு இருக்கிறார்கள். Zo zaten zij ook in geloof. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் Zo இருக்கிறோம். moeten wij ook in geloof ஓ zijn. விசுவாசத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் விதைக்கிறார்கள். ஓ இப்படிப்பட்டதான ஒரு நன்மைகளை காண்போம் என்று Zaaien om het goede te zien. ஹalleluya Het goede te பரிபூர்ணமாக oogsten. ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். Zij met verwachting dat ze gezegend zullen worden. ஆகையால்தான் இன்றைக்கு நாங்கள் தேவனுக்கென்று Dus we moeten voor de Heer. ஒரு உண்மையுள்ள ஒரு ஜனங்களாக மக்களாக Eerlijk volk leven. ஒரு உண்மைத்தன்மையை நாங்கள் விதைக்க வேண்டும். Eerlijk moeten wij நீதியை zaaien. நாங்கள் விதைக்க வேண்டும். Eeuwig leven ஓ zaaien. இன்னும் நாங்கள் ஹalleluya மற்றவர்களுக்காக ஒரு பரிந்து பேச கூடியதான ஒரு விதையை நாங்கள் விதைக்க Je moet வேண்டும். het goede zaaien voor de ander, voor je naaste. ஓ ஹalleluya இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையிலும் கூடுதலான ஒரு விதமான வேதனையான ஒரு அனுபவிக்கிற நிலைமையாக Het இருக்கலாம். zal altijd een verdrietige situatie zijn. அப்படிப்பட்ட நிலைமையை நாங்கள் பார்க்காதபடி Daar moeten we niet naar kijken. அதை நாங்கள் நோக்காதபடி Daar moeten we niet aan denken. அவைகளை நாங்கள் புரியாதபடி Daar moeten we niet aan denken. ஓ தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே Voor de zegening van de Heer. ஒரு பெரியதொரு அறுவடையை நான் காண போகிறேன். Moeten we groot அது எனக்கு zaaien. ஆண்டவர் தருவார், De Heer zal mij dit அது எனக்கு geven. கிடைக்கும் Ik zal dit ontvangen. என்று சொல்லி நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா நாங்கள் விதைக்க Wat வேண்டும். moeten wij doen? Wij moeten zo zaaien. நாங்கள் விதைக்க வேண்டும். Zaaien. இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் ஹalleluya In het nieuwe jaar. இதைத்தான் ஆண்டவர் அங்கு எங்களுக்கு இந்த வருடத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தமாக அவர் Is dit wat de Heer சொல்லுகிறார். ons geeft als woord van belofte? அங்கு கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே Galaten. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சொல்லுகிறார். De apostel Paul. அங்கு 6ஆம் அதிகாரத்திலே In hoofdstuk 6. 7வது 8வது 9வது வசனத்திலே Vers 6, 7 en 8. அங்கு தெளிவாக இந்த வசனத்திலே அங்கு சொல்லுகிறார். Zegt de Heer ons duidelijk. ஹalleluya Hij zegt ons duidelijk. ஓ ஹalleluya மோசம் போகாதிருங்கள். Maak uzelf niks wijs. தேவன் தம்மை பரியாசம் பண்ண God விட்டார். laat zich niet met zich zo spotten. ஓ வேதம் தெளிவாக சொல்கிறது அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே Paulus zegt in Galaten. ஓ மோசம் போகாதிருங்கள். Onderwijs je niks. Maak jezelf niks wijs. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். De Heer laat zich niet met zich spotten. மனுஷன் எதை விதைக்கிறானோ Wat iemand zaait, அதையே அறுப்பான். zal hij ook oogsten. ஓ மனுஷன் எதை விதைக்கிறானோ Wat iemand zaait, அதை அறுப்பான். zal hij ook oogsten. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் Wie naar de oude menselijke natuur leeft, மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். kan alleen maar de dood verwachten. ஆவிக்கென்று விதைக்கிறவன் Wie voor de Heilige Geest leeft, ஆவியினாலே நித்திய ஜீவனை hij zal அறுப்பான். de eeuwig leven ontvangen. ஆகையால நாங்கள் வேதம் சொல்றது நன்மை செய்வதில் Dus laten wij nooit ophouden சோர்ந்து போகாமல் met goed doen. இருப்போமாக என்று வேதம் Laten சொல்லுகிறது. wij nooit ophouden met goed நாம் doen. தளர்ந்து Want போகாதிருந்தால் na verloop van tijd ஏற்ற காலத்திலே அறுப்போம். wij de zegening கரங்களை ontvangen van de தட்டி Heer en ஆண்டவரை oogsten. மகிமைப்படுத்தலாம். Laten we de Heer ஹalleluya prijzen. ஏற்ற காலத்திலே அறுக்கும்படியான கிருபைகளை தருகிறவர். Na verloop van tijd zal hij ஆகையால ook het நாங்கள் goede voor மனுஷன் ons எதை laten விதைக்கிறானோ oogsten. Dus wat degene zaait, அதே அறுப்பார். zal hij ook oogsten. ஹalleluya ஆகையால என் தேவனுடைய ஜனமே De kinderen van God ஹalleluya இன்றைக்கு நாங்கள் கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். zijn met verdriet bidden. ஓ விசுவாசத்தை நாங்கள் விதைக்கிறவர்களாய் Zij in மாறுவோம். geloof zaaien. ஹalleluya ஓ கர்த்தர் தமது ஊழியக்காரர்களுக்கு ஓ தேவ சபைக்கு ஜனங்களுக்கு ஓ தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கிறவர்களே அந்த ஆத்துமாக்களை அவர்களுக்கு பரிசாக அறுவடையாக தருகிறவராக Zal het அவர் als இருக்கிறார். zegening aan ons geven. ஹalleluya
ஓ என் ஆண்டவரை விசுவாசித்து நாங்கள் விதைக்கிறவளாய் மாறுவோம். In de Heer geloven en zaaien. ஹalleluya ஹalleluya. ஆகலதான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவன், die met verdriet zaaien, கண்ணீரோடு die விதைக்கிறவன், met tranen zaaien, ஓ ஹalleluya கம்பீரத்தோடு zij அறுப்பான். zullen met gejuich oogsten. ஹalleluya. நாங்கள் காத்தை விதைப்போமாக இருந்தால், Als we het wind zullen zaaien, நாங்கள் சூறாவளியை அனுபவிக்க zullen wij een வேண்டும். hevige storm oogsten. புரிகிறதா? Begrijpen jullie dit? காத்தை விதைத்தால் Dus als je een klein windje zaait, சூறாவளியைத்தான் நாம பெற்றுக்கொள்ள zullen முடியும். jullie een hevige wind oogsten. ஆகவே ஆவிக்குரிய கனிகளை நாங்கள் Dus விதைத்தால், als jullie het goede vruchten dragen, ஆவிக்குரிய கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள zal je முடியும். dat ook kunnen ontvangen en அன்பு, oogsten. Liefde, சந்தோஷம், het vrede, சமாதானம், geduld, நீடிய பொறுமை, eeuwige தயவு, liefde en genade. நற்குணம், Het goede, விசுவாசம், geloof சாந்தம். en rust. ஓ ஹalleluya. அப்படியாக ஓ ஆண்டவருக்கு ஆண்டவர் 9 கனியை ஆண்டவர் உங்களுக்கு 9 தந்திருக்கிறார். vruchten heeft de Heer ons gegeven. ஓ அங்க தெளிவாக வேதம் சொல்லுகிறது, Dit zegt de Bijbel ஆவிக்குரிய கனி. duidelijk. Dit zijn de geestelijke vruchten. ஓ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், Deze 9 இச்சை vruchten, அடக்கம் என்று சொல்லக்கூடிய deze dingen, 9 கனியை நாங்கள் விதைக்கிற வேளையில als we deze 9 dingen zaaien, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் ஓ ஹalleluya அப்படியாக zullen we dit ook அறுவடை in நாங்கள் ons leven பெற்றுக்கொள்ள kunnen முடியும். oogsten. நாங்கள் மாம்சத்தின் கனிகளை, மாம்சத்தின் காரியங்களை Dus als we விதைப்போமாக het voor het இருந்தால் wereld doen, மாம்சத்தினுடைய zullen we het ook காரியங்களை தான் aardse ontvangen பெற்றுக்கொள்வோம். en zullen we dat oogsten. ஹalleluya. நாங்கள் கெட்டதை விதைத்துவிட்டு Als we het நல்லதை நாங்கள் slechte பெற்றுக்கொள்ள zaaien, முடியாது. we kunnen niet het goede ontvangen als we het slechte அது zaaien. மாத்திரமல்ல, ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற வருமானங்களில நாங்கள் 10 பங்கை கர்த்தருக்கு In ons விதைக்கிற inkomen வேளையில moeten we 1/10 aan de Heer நம்முடைய geven. பொருளாதார தேவைகளிலே கர்த்தர் அறுவடையை Dan zal தருவார். de Heer jullie een bevrijding geven. ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் ஓ மற்றவர்கள் மத்தியில கொண்டு சென்று நாங்கள் விதைக்கிற வேளையில Als we het woord zaaien aan anderen, ஹalleluya அதுக்குரிய ஆத்தும அறுவடையை கர்த்தர் zal தருவார். de Heer jullie het vrede geven. ஓ எங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கையிலே In ons eigen geestelijk en gezinsleven. முன்பு சொன்ன பிரகாரம் Zoals ik voorheen heb gezegd. காற்றை விதைப்போமாக Als je இருந்தால், het windje zaait, மாம்சத்தினுடைய இச்சைகளை விதைப்போமாக als je இருந்தால், het op het aardse zaait, மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற ஓ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை als je விதைப்போமாக alle இருந்தால், slechte dingen zaait, அவைகளை தான் எங்கள் வாழ்க்கையில அறுப்போம். zullen wij dat ook oogsten. ஆகையால எப்பொழுதும் நாங்கள் ஹalleluya எந்த நிலைமையிலும் சோர்ந்து In welke போகாதபடி, situatie dan ook, moeten we niet somber வாழ்க்கையில பல zijn. விதமான நிலைமைகளிலே நாங்கள் கடந்து போகலாம். We kunnen in vele situaties in ons leven ஆகையால terechtkomen. தான் நாங்கள் ஆகையால தான் அவர் சொல்றார், மோசம் போகாதிருங்க. Daarom zegt de Heer, maak jezelf niks wijs. பவுல் அங்க சொல்லுகிறார், மோசம் De போகாதிருங்க. Heer zegt, maak jezelf niks wijs. தேவன் தம்மை பரியாசம் பண்ண God விட்டார். laat zich niet met zich spotten. ஹalleluya. தேவன் தம்மை பரியாசம் பண்ண God விட்டார். laat niet met zich spotten. மனுஷன் எதை விதைக்கிறானோ Wat iemand zaait, அதை அறுப்பான். zal hij ook oogsten. மனுஷன் எதை விதைக்கிறானோ Wat iemand zaait, அதை அறுப்பான். zal hij ook oogsten. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் Die naar de oude menselijke natuur leeft, மாம்சத்தினாலே kan alleen maar door dood, அழிவைத்தான் அறுப்பான். kan dat alleen maar verwachten. அழிவைத்தான் அறுப்பான். Dat alleen maar verwachten. ஆவிக்கென்று விதைக்கிறவன் Maar degene die door de Heilige Geest leeft, ஆவியினாலே zal door de Geest, ஆவியினாலே het zal door de Geest, நித்தியமான ஜீவனை zal அறுப்பான். eeuwig leven இன்றைக்கு ontvangen. நானும் நீங்களும் நித்திய ஜீவனை அறுக்க நாங்கள் ஓட வேண்டும். Wij moeten gaan om het eeuwige leven te ஆகையால் ontvangen. பின்னானவைகளை நாங்கள் மறக்க Het oude வேண்டும். verlaten. ஓ நாங்கள் மோசம் போகாதபடிக்கு We moeten jezelf niks wijs பழைய maken. காரியங்களை விட்டுவிட வேண்டும். De oude dingen verlaten. தேவையில்லாதவைகளை விட்டுவிட Het verleden வேண்டும். moeten we verlaten. என் ஆண்டவரை நாங்கள் We பின்பற்றுவோம். moeten de Heer என் achterna ஆண்டவரை gaan. நாங்கள் உறுதியாக பற்றிக் De கொள்ளுவோம். Heer achterna gaan. ஹalleluya. ஓ நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, Het eeuwige leven te அந்த ontvangen. பந்தய பொருளை நாங்கள் Om கண்டுகொள்ளத்தக்கதாக, het doel achterna te gaan. ஹalleluya அந்த இலக்கை நோக்கி நாங்கள் Om het doel தொடரத்தக்கதாக achterna te gaan. ஆண்டவர் வனாந்திரத்தில் ஒரு வழியை எங்களுக்கு Zal உண்டு de பண்ணி Heer de தருவார். wegbaan in jouw அவாந்திர woestijn. வழியில் ஒரு ஆறை உண்டு பண்ணி Hij zal தருவார். die vierde ஓ plek in de அவருடைய wildernis. தேவைகளை அவர் சந்திப்பார். Hij zal jullie உனக்கு இருக்கிற ontmoeten. ஓ சில வேளைகளில் பலவீனம் வியாதியா Al je இருக்கிற ziektes, al je கர்த்தரதை ஓ அவர் தம்முடைய தள்ளும்புகளாலே அவர் De மாற்றி Heer zal het போடுவார். helemaal veranderen en ஆகையால genezen. கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து கலிகூரு. We moeten de Heer ஓ இந்த prijzen. புதிய வருஷத்துல கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படு. Wees blij in het nieuwe ஆண்டவர் jaar. தருகிற ஓ வாக்குத்தத்த வார்த்தைகளை விசுவாசி. Geloof in het அதன்படி belofte. நடு. Nou, ஓ wandel zo. அதன்படி Dan, விட்டுவிட வேண்டியவளை விட்டுவிடு. laat alles los. ஓ உடைய குடும்பத்தில் ஒரு தரிசனத்தை வை. Heb een visie in je gezinsleven. ஓ சபைக்குள்ள ஒரு தரிசனம். Heb een visie in je ஓ படிக்கிற gemeente. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம். Studerende kinderen, heb een ஒரு visie. எதிர்பார்ப்பு, Heb een verwachting. ஒரு இலக்கு, Heb een verwachting, een ஒரு doel.
ஆவிக்குரிய வாழ்க்கையில in je geestelijk ஆவிக்குரிய leven, சபையில in je geestelijke gemeente. எங்களுக்கு இலக்கு என்னவென்று சொன்னா Hetgene waar we ons nou op பரலோகம் moeten நாங்கள் போக richten, is de வேண்டும். hemel, dat is ons doel. பரலோகம் நாங்கள் கடந்து Wij செல்ல moeten naar de hemel வேண்டும். gaan. ஆண்டவர் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட Bij zijn வேண்டும். komst moeten we opgenomen worden. இயேசு வருகிற வேளையில நாங்கள் அவர் எங்களை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு பரிசுத்தமான Wanneer வாழ்க்கை, Jezus komt, moeten we met hem meegaan. உண்மையான வாழ்க்கை, Heilig leven, een eerlijk உத்தமமான வாழ்க்கை, leven, een oprecht leven. ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கை, Rechtvaardig leven met de Heer. கர்த்தருக்குரியவர்களாக வாழுகிற வாழ்க்கை, Van de Heer worden. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து Zo'n leven moeten we leiden. அந்த நித்தியமான ஜீவனை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். Moeten we de eeuwige leven நித்திய ஜீவனை ontvangen. நாங்கள் பெற்றுக்கொள்ள Moeten we de வேண்டும். eeuwige leven ontvangen. ஹalleluya. ஆகலதான் நாங்கள் எந்த நிலைமையிலும் கர்த்தர் சொல்லுகிறார், In welke situatie dan நன்மை ook. செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. Als je het goede doet, moet je niet ophouden daarmee. நாங்கள் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. Laten we nooit ophouden met het goede doen. விதைக்கிறவர்கள் நல்ல காரியங்களை விதைப்போம். Hetgene wat je zaait, moet goed ஆண்டவருடைய zijn. வசனங்களை கொண்டு சென்று நாங்கள் விதைப்போம். Het woord zaait, moet je dat ஆண்டவருடைய oogsten. வார்த்தைகளை கொண்டு சென்று நாங்கள் Je moet het விதைப்போம். woord gaan zaaien. ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை கொண்டு சென்று De waarheid விதைப்போம். van God gaan zaaien. ஆவிக்குரிய கனியை நாங்கள் விதைப்போம். De negen vruchten gaan zaaien. ஹalleluya. கண்ணீரோடு விதைக்கும் பொழுது Als je met tranen zaait, கிருபைகளை அவர் zul je தருவார். met gejuich maaien. அங்கு வேதத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலே அவன் என்ன செய்தான்? விதைத்தான். Zo zien we ook naar Isaac. பஞ்ச காலத்திலே அங்கு ஈசாக்கு என்ன செய்தானாம்? அங்கு விதைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. In die tijd zaaide hij ook. ஹalleluya. அந்த பஞ்ச காலத்திலே அங்கு விதைத்த நேரத்திலே In die tijd wanneer hij zaaide, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே, zegende hem de God hem. கர்த்தர் அவனை De Heer ஆசீர்வதித்ததினாலே zegende Isaac. அங்கு வேதம் சொல்லுகிறது, De Bijbel zegt ook. தெளிவாக சொல்லுகிறது ஆதியாகமத்தினுடைய புத்தகத்திலே In Genesis, அங்கு 26ஆம் அதிகாரம் in hoofdstuk 12வது 26, 13வது வசனத்திலே vers 12 en 13. அங்கு ஈசாக்கு பஞ்ச காலத்திலே அவன் தேசத்தை விட்டு அங்கு எகிப்து தேசத்துக்கு Ging Isaac van zijn stad naar Egypte. போவதற்காக அவன் முயற்சி பண்ணி Hij wilde கொண்டிருக்கிறான். dat. Hij verlangde daar. கர்த்தர் அவனுக்கு ஹalleluya வெளிப்படுத்தி De பேசுகிறார். Heer openbaart en spreekt. ஹalleluya. அந்த வார்த்தைக்கு அவன் Hij கீழ்ப்படிகிறான். luistert daarnaar. Hij அந்த gehoorzaamt. ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படிகிறான். Hij gehoorzaamt naar zijn advies. இதைத்தான் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் Dit சொல்லுகிறார். is hetgene wat de Heer aan jou en இதைத்தான் mij zegt. கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல ஹalleluya என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி சில வேளைகளிலே நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நாம யோசித்துக் Als je கொண்டிருக்கலாம். niet weet wat je moet doen in je leven, ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார், zegt de Heer nu tegen அந்த jou. நாளிலே ஈசாக்குக்கு சொன்ன மாதிரி Zoals hij aan Isaac had இந்த நாளிலே gezegd. கர்த்தர் எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் சொல்லுகிற Zegt hij aan காரியம் jou en mij en al jouw gezin en பஞ்ச deze gemeente. காலமாக இருக்கலாம், Het kan een hongersnood zijn. வனாந்தரமாக Het kan இருக்கலாம், een slechte situatie சூழ்நிலைகள் zijn. எல்லாம் மாறுபட்டதாக இருக்கலாம். Omstandigheden kunnen slecht zijn. ஹalleluya. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் Hij கீழ்ப்படிந்தான். luisterde naar de Heer. அங்கு வேதம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். Hij zaaide in die stad. அங்கு தேசத்திலே அவன் Hij zaaide விதைத்தான். in het land. கர்த்தர் அவனை De Heer ஆசீர்வதித்ததினால், zegende hem. கர்த்தர் அவனை Dat de Heer ஆசீர்வதித்ததினால், hem zegende. கர்த்தர் அவனை Dat de Heer ஆசீர்வதித்ததினால் hem zegende. அந்த வருஷத்திலே Ontving hij dat jaar 100 மடங்கு een enorme oogst. பலன் அடைந்தானா. ontving een enorme கரங்களை oogst. தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. Ons handen 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, Niet 1, 10 2 அல்ல, of 3. 50 அல்ல, 50. 100 மடங்கு 100 100 மடங்கு பலன் அடைந்தான். 100voudig ஓ, அவனை குறித்து வேதம் சொல்கிறது, De Bijbel zegt, அவன் ஐஸ்வர்யவானாகி, hij was rechtvaardig. அவன் ஐஸ்வர்யவானாகி, Hij werd rijk. அவன் விருத்தி அடைந்து Hij werd steeds rijker en மகா rijker. பெரியவனாக Hij werd மாறினான். groot. முதலாவது அவன் ஐஸ்வர்யவானாக Eerst werd hij rijk. கர்த்தர் அவனை De மாற்றினார். Heer maakte hem rijk. அங்கு இரண்டாவது அவனை விருத்தி அடைய Hij பண்ணுகிறார். werd steeds rijker en rijker. மூன்றாவது அவன் மகா பெரியவனாக அவர் மாற Derde is dat hij het rijkste கர்த்தர் werd. கிருபை பாராட்டினார். Daarvoor zorgde de Heer. ஹalleluya. தேவ பிள்ளையே, Lieve kinderen van இதைத்தான் God. கர்த்தர் வாக்குத்தத்தமாக, Dit is wat de Heer ons இந்த geeft. வார்த்தைகளை தான் கர்த்தர் வாக்குத்தத்த Als woord van வசனமாக belofte zegt de அவர் Heer dit tegen திருச்சபைக்கு ons. தருகிறார், Dit zegt hij tegen de குடும்பத்துக்கு gemeente. தருகிறார், Tegen jouw gezinsleven. எங்களுக்கு தருகிறார். Mij en jou. ஆகையால் உறுதியாக பற்றிக் கொள்ளுவோம். Wees rechtvaardig. வேதம் சொல்றது, கர்த்தர் அவனை De Heer ஆசீர்வதித்தார். zegende hem. இன்றைக்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர். De Heer wil jou en mij ook இந்த புதிய zegenen. வருஷத்திலே ஆசீர்வதிப்பதற்கு In dit jaar போதுமானவர். wilt hij jou en mij ook ஆகவே நாங்கள் zegenen. நல்லதை விதைப்போம். Dus wij moeten het goede gaan ஈசாக்கு zaaien. நல்லதை விதைத்தான். Zoals Isaac goed அந்த பஞ்ச zaaide. காலத்துல நல்லதை விதைத்தான். Hongersnood zaaide அந்த hij het பஞ்ச goede. காலத்துல நல்லதை விதைத்தான். Hongersnood zaaide hij het எங்களுடைய goede. பஞ்ச காலத்துல ஹalleluya எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறபடி அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் விதைப்போம். Isaac gehoorzaamde naar de Heer en zaaide. நாங்கள் அறுவடையை கண்டுகொள்ளுவோம். Dan kunnen we het goede நாங்கள் oogsten. அறுவடையை We zullen een கண்டுகொள்ளுவோம். enorme
oogst கண்ணீரோடு binnenhalen. விதைக்கிறவன் Degene die met tranen கம்பீரத்தோடு zaait, அறுப்பான். zullen met gejuich ஆகையால oogsten. கண்களை மூடி நாங்கள் எழுந்திருப்போமா? Laten we onze ogen sluiten. கண்களை மூடி நாம் எழுந்திருப்போமா? Laten we onze ogen sluiten. கண்களை மூடி நாம் எழுந்திருப்போமா? Laten we onze ogen sluiten en staan. ஹalleluya கண்ணீரோடு நாங்கள் விதைக்க. Als we in tranen ஓ zaaien. ஹalleluya வார்த்தைகளை விதைக்க. Als we het woord zaaien. ஓ ஆவிக்குரிய கனிகளை விதைக்க. Als we goede vruchten zaaien. நன்மையான காரியங்களை விதைக்க. Als we het goede zaaien. ஹalleluya நல்ல காரியங்களை விதைக்க. Als we het goede zaaien. ஹalleluya நல்ல காரியங்களை விதைக்க. Als we het goede zaaien. ஹalleluya நல்லதை விதைத்து நல்லதை அறுக்க. Als we het goede zaaien, zullen we het ஓ ook goede விசுவாசத்தோடு oogsten. நாங்கள் விதைக்கிறவர்களாக மாற. Met geloof zaaien. கர்த்தர் எங்களுக்கு கிருபை Hij பாராட்டுவாராக. zal ons daarvoor de kracht geven.